تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير الناس. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நாங்கள் கல்வி பயின்ற கலாசாலையின் முதல்வர் பெருந்தகை அவர்களே, தாவூதி பெருமக்களே, உலமா பெருமக்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, நல்லவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக இவ்வடியேனுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, எனக்கு இங்கு தரப்பட்ட தலைப்பு மறைக்கல்வியின் மகத்துவம். குர்ஆனுடைய இல்மை கொண்டு இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய கல்வியை கொண்டு இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறே இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள் என்றுதான் ஆரம்பமாகிறது. இதற்கு நீங்கள் தமிழிலே அர்த்தம் வைக்கின்ற பொழுது ஏன் ஓதுங்கள் என்று அர்த்தம் வைக்கிறார்கள் என்று சொன்னால், படியுங்கள் என்று சொல்லிவிட்டு போகலாம். இக்ரா என்று சொன்னால் தமிழிலே படியுங்கள் என்றும் சொல்லலாம், ஓதுங்கள் என்றும் சொல்லலாம். படிப்பதற்கும் ஓதுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், படித்தல் என்று சொன்னால் படித்துவிட்டு அப்படியே சென்று விடுவது, ஓதுதல் என்று சொன்னால் படித்து அதை செயல்படுத்துவது. அதற்குத்தான் ஓதுதல் என்று சொல்வார்கள். அதனால்தான் தமிழ் இலக்கியங்களிலே இக்ரா என்ற வார்த்தைக்கு படியுங்கள் என்று அர்த்தம் வைக்காமல் ஓதுங்கள் என்ற அர்த்தத்தை வைக்கிறார்கள். படித்து விட்டு விட்டு சென்றுவிடக்கூடாது. படித்த நாம் நம்மளுடைய பழக்கத்திலே வாழ்வியல் கொள்கையாக, கோட்பாடாக, செயல்பாடாக கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, இறைமறையை பற்றி அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மறைக்கல்வியின் மகத்துவத்தினால் உயர்ந்தவர்கள் நிறைய பேர்கள். அதை உரையினுடைய இறுதியில் நான் சொல்லி முடிக்கின்றேன். இந்த மறைக்கல்வி எந்த அளவிற்கு முக்கியமானது என்று சொல்வதை விட குர்ஆன் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறான். அதாலிகல் கிதாப், இதுதான் வேதம், இதுதான் குர்ஆன், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. குர்ஆனில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர்றேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவன் என்பதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இங்கே ஹாஃபில்கள், முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்கள் இருவர்கள் நம் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். இரு கண்களை போன்று, ஒரு உடலுக்கு இரண்டு கண்கள் முக்கியத்தை போன்று நம் மஹல்லாவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் இரண்டு ஹாஃபில்களை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். தன் உள்ளத்திலே குர்ஆனை மனனமிட்டு இருக்கிறார்கள், பதிய வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வி. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை பற்றி அருள்மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது சூரத்துல் யாசினிலே குறிப்பிடுகிறான். ஃபைதா அராத ஷையன் ஐயகூல லஹு குன் ஃபயகூனு. நான் எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவன் தெரியுமா? ஆகு என்று கட்டளையிட்டால் போதும், ஃபயகூனு, ஆகிவிடும். அத்தகைய ஆற்றலுடையவன் அல்லாஹ் என்று சொல்கிறான். குர்ஆனிலே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபி சித்தத்தி ஐயாம். இந்த உலகத்தை, வானம் பூமியை நாம் 6 நாட்களில் படைத்தோம் என்று கொள்கிறான். ஆகு என்று கட்டளையிட்டால் போதும், ஃபயகூனு, ஆகிவிடும். அத்தகைய ஆற்றலுடைய அல்லாஹ்விற்கு இந்த அகிலத்தை படைப்பதற்கு 6 நாட்கள் தேவையா? சந்தேகம் வருதா? சரி, இன்னொரு உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்,
ஆரம்பத்திலே ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இரையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டி என்று சொல்கிறான். குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் நாஸ், முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டி என்று சொல்கிறான். இறைவனை அஞ்சக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டியா, அல்லது இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இறை மறுப்பாளர்கள், இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு இது வழிகாட்டியா, இந்த உலகத்துக்கே வழிகாட்டியா? சந்தேகம் வருதா? அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பிக்கையில் அறிமுகப்படுத்தையில் சொல்றான், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமே இல்லை என்கிறான். ஒன்று இருக்குங்க கேரண்டி, இன்னொன்று இருக்கு வாரண்டி. சில பொருள்களுக்கு வாரண்டி கொடுப்பாங்க. வாரண்டினா என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனியில் ப்ராடக்டான பொருள் ரிப்பேர் வந்துச்சுன்னா கொண்டு வாங்க, நாங்கள் ரிப்பேர் பார்த்து கொடுக்குறோம், இது வாரண்டி. கேரண்டி ஒன்று இருக்குது, எங்கள் கம்பெனியில் ப்ராடக்டான பொருள் இதில் எந்த ரிப்பேருமே வராது, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியே ஒரு கால் ரிப்பேர் ஆனால் நீங்கள் கொண்டு வாங்க, உங்களுக்கு புது பொருளே தரலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தன் அருள்மறையை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொல்கிறான், லா ரைப ஃபீஹி, கேரண்டி கொடுக்குறான், இதில் எந்த சந்தேகமுமே இல்லை என்கிறான். அப்படின்னு அஜர்த்து ரெண்டு நீங்கள் சொன்ன சிந்தனைக்கு தந்த விஷயத்தில் சந்தேகம் ஏற்படுதே அப்படின்னு சொன்னால், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து தரக்கூடியவர்கள், குர்ஆனிலே ஏற்படக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து தரக்கூடியவர்கள், நிவர்த்தி அதனுடைய கலைகளை, தஃப்சீர் கலைகள், இலக்கணம் இலக்கியங்களை தன் வாழ்நாளில் 7 வருட காலங்கள் ஒதுக்கி மனனமிட்டு அதனுடைய விளக்கங்கள் வியாக்கியானங்களை கற்றறிந்த ஆலிம்களிடம்தான் அதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். அதை சொல்லி அதுக்குத்தான் இந்த உம்மத்திற்கு உலமாக்கள் ஒரு வரப்பிரசாதம். இந்த உம்மத்திற்கு உலமாக்கள் தேவை. ஏன் தேவை? குர்ஆனை கொன்று நாம் வழிகட்டு விடக்கூடாது. குர்ஆன் நேர்வழியை காட்டக்கூடியது, அதற்குரிய விளக்கத்தை தரக்கூடியவர்கள் உலமாக்கள். தன் வாழ்நாட்களில் ஒரு பகுதியை, 3இல் ஒரு பகுதியை, தன் வாழ்நாளினுடைய ஒரு பகுதியையே ஒதுக்கி இந்த குர்ஆனுக்காக வேண்டி அர்ப்பணித்து அரபிக் கல்லூரிகளிலே ஓதி எந்த சுகதுக்கங்களிலும் கலந்து கொள்ள முடியாமல், வீட்டிலே நடக்கக்கூடிய விசேஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாது, வீட்டிலே நடக்கக்கூடிய துக்க நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள முடியாது, 4 அறைகளுக்குள் முடங்கி கிடக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு என்ன உலகம் தெரியும் என்று எள்ளி நகையாடி விடலாம். ஆனால் எல்லா உலகத்தார்களுக்கும் இந்த குர்ஆனினுடைய விளக்கங்களை வியாக்கியானங்களை எடுத்து தரக்கூடிய அந்த உலமா பெருமக்கள் தன் அரபி கல்லூரியினுடைய காலங்களிலே தவமிருந்து இந்த செய்திகளை நமக்கு பொக்கிஷமாக தருகிறார்கள். தஃப்சீரிலே சொல்கிறார்கள், ஃபஇதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் குன் ஆகு என்று சொன்னால் ஃபயகூனு ஆகிவிடும். அத்தகைய ஆற்றலுடைய அல்லாஹ்விற்கு ஏன் 6 நாட்கள் தேவைப்பட்டது என்பதை பற்றி விளக்கம் தருகின்ற உலமாக்கள் மிக அழகாக விளக்கம் தருகிறார்கள். இந்த உலகத்தில் வாழப்போகின்ற மனிதன் அவசரத்தை வாங்க, நம்ம பள்ளியிடையே வாங்க. இப்போ 2 விஷயம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் சொன்னேன். அதில் ஒன்று, ஆகு என்று கட்டளையிட்டால் போதும் ஃபயகூனு ஆகிவிடும். அத்தகைய ஆற்றலுடைய அல்லாஹ்விற்கு ஏன் 6 நாள் தேவை இந்த உலகத்தை படைக்க அப்படிங்கையில் அதற்கு விளக்கம் அறிந்த உலமா பெருமக்கள் அழகான முறையில் விளக்கம் தர்றாங்க. எப்படி விளக்கம் தர்றாங்கன்னு சொன்னால், அகிலத்தில் வாழ்கின்ற மனிதா, ஆகு என்று கட்டளையிட்டால் போதும் ஆகிவிடும். அத்தகைய ஆற்றல் உடையவன் தான் நான். அவசரப்படாமல் நிதானமாக இந்த உலகத்தை நான் 6 நாட்கள் எடுத்து படைத்தேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற மானிடா, நீ நிதானம் இழந்து விடக்கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும், உன் குடும்பத்தினுடைய ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும், ஒரு மொஹல்லாவினுடைய முடிவெடுப்பதாக இருந்தாலும், ஒரு நாட்டினுடைய முடிவெடுப்பதாக இருந்தாலும் நிதானத்தை கையாள வேண்டும். முல்லா அனுசூரியனை பற்றி தெரியும் உங்களுக்கு. அவருடைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம். இந்த பெரும்பாலும் நிதானம் இழப்பது என்பது குடும்பங்களுக்குள்ளதான். அதிகமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் ஜமாத்துக்கு வருது. தீர்வு சொல்ல முடியலை, சமாதானப்படுத்தி வைக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா,
கணவன் மனைவி இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிதானம் இழக்கின்ற பொழுது அது சபைக்கு வருகிறது. இந்த முல்லா நஸ்ருதீன் இருக்கிறாங்களோ, கொஞ்சம் நிதானமாக என்ன செய்யணும், நம்ம செயல்படணும். ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிறணும். பெண்களும் இருக்கிறதுனால இந்த செய்தியை நான் ஒரு உபரி செய்தியாகவே சேர்த்து சொல்கிறேன். இது தாய்மார்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும். ஆண்களை பொறுத்தளவு பெண்கள் கோபம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள பேசாதீங்க, திட்டாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பேசிட்டு திட்டிட்டு அடிச்சுட்டே போயிட்டாலும் வெளியில் 4 பேர்கிட்ட பழகுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த கோபம் மாறிடும். ஆனால் சுவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த கோபம் மாறுறதுக்கு கொஞ்சம் காலமாகும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அதை நினச்சி பொறும்புவாங்க. அதே சமயத்தில் பெண்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வெளியில் போகக்கூடிய ஆண்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. வருகின்ற பொழுது அவர்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சு அவர்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுத்து ஒரு சாயாவாவது போட்டு கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க குறைகளை பதிவு செய்யுங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் வீடு ரணகலமாயிரும். நிதானம் இருந்தால் வீடு சொர்க்கத்தின் பூங்கா, நிதானத்தை இழந்துவிட்டால் நரகத்தின் படுகொலியாக ஆகிவிடும். இந்த முல்லா நஸ்ருதீன் அவங்க இருக்கிறாங்களே, தான் பொஞ்சாதிய கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அதிகமாக திட்டிவிட்டாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, இந்த மனுஷன் நம்மளை அதிகமாக திட்டிவிட்டாரு, நேரம் வரட்டும், சமயம் வரையில் இந்த ஆளை பழி வாங்கணும். பெண்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே ஆண்கள் இருக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நேரம் வந்துச்சு. சிலர்களை பார்த்துருக்கலாம், டீ கடையில் நீங்கள் பேப்பர் படிக்கின்ற பொழுது தன்னையே மறந்து பேப்பர் படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தன்னையே மறந்து பேப்பர் படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பார்க்குறீங்களா? அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளில் இந்த முல்லா நஸ்ருதீன் அவங்க அதே மாதிரி ஆலிம்கள் கிதாபுகள் முத்தாலா செய்கின்ற பொழுது தன்னையே மறந்து விடுவார்கள். ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய பழக்கம் ஆலிம்கள்கிட்ட இருக்கும். அது மாதிரி ஒரு சமயத்தில் முல்லா நஸ்ருதீன் கிதாபு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயம்தான் தக்க சர்ணம் என்று அந்த அம்மா போய், அவருக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும், முல்லா நஸ்ருதீனுக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மா போய் சுட சுட சூப்பு 2 கொப்ட்ராவில் ஊற்றி கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. அவர் எடுத்து குடிப்பார். என்ன திட்டுன நாக்கு நல்ல சூடுபடணும்னு நினச்சி சுட சுட கொண்டு வந்து அந்த அம்மா சூப்பை வச்சுட்டு போனாங்களே, வீட்டு வேலையில் மறந்துட்டு இந்த அம்மா எடுத்து குடிச்சிட்டாங்க. கத்துனா செஞ்ச முயற்சி வீணாக போயிடும். தன்னை அடங்கிக்கிட்டாங்க, இருந்தாலும் கண்ணீர் வருது. இவர் பார்த்தாரு, பெண்களெல்லாம் விலகிக்கிறங்க, ஆண்கள் அந்த நேரத்தில் கோபப்பட்டு பேசுவாங்களே தவிர்த்து அந்த பேச்சை மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பெண்களெல்லாம் சொர்க்கத்தினுடைய சீதேவிகள். அவங்கள நம்ம அதனால தான் பெண்களை பூவுக்கு நிகராக மென்மையானவர்கள் என்று சொல்லித்தரப்பட்டது. என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட நம்மளுடைய கடுமையை காட்டி விடக்கூடாது. இந்த அம்மா மறைச்சாங்க, கண்ணில் கண்ணீர் வருது. இவர் இறக்கப்பட்டு கேட்டார், ஏம்மா அழுகிறேன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, மௌத்தா போன எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதான் நான் அழுகிறேன். அப்படியே சரி பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா தான் போகணும், கண்ணை தொடச்சிக்க பாடி இவர் பேசிக்கிட்டே சூப் எடுத்து குடித்தாரு. இவர் நாக்கு சுட்டுருச்சு. படுபாதைக்கு பழி வாங்கிட்டாலே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டார். கத்துனா தன்மானம் போயிடும். இவர் அமைதியாக இருந்துக்கிட்டாரு. கண்ணில் கண்ணீர் வருது. இந்த அம்மா உடனே ரொம்ப இறக்கப்பட்டவங்களா, நீங்கள் ஏங்க அழுகிறீங்க? அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, மௌத்தா போன உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கிறேன். வீடு சொர்க்கத்தின் பூங்காவாக இருக்கணும். நிதானத்தை இழந்து விட்டால் அந்த வீடு சொர்க்கத்தின் பூங்காவாக ஆகாது. தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானம் என்பது நமக்கு தேவை. கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், கருத்து மோதல்கள் வரத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் நம் வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய மோதல்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுவனத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு செய்தியை நான் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, முத்தகீன்கள் இறையச்சமுடையவர்கள் வழிகாட்டி இந்த குர்ஆன் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்கிறான்.
முன்னுக்கு பின் முரணான செய்தியாக இருக்கிறது. எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, இது எப்படி சரியானது என்று கேட்கின்ற பொழுது இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். முதலிலே முத்தகீன்களை அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தது தான் முழு உலகத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்கள், நீங்கள் குர்ஆன் ஓதி அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களை பார்க்கின்ற மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். இதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஒவ்வொருவரும், கலிமா சொன்ன முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களை பார்க்கின்ற உலக மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள். இஸ்லாம் இந்தியாவிலே எப்படி பரவியது? இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்டது என்று சொல்கிறார்களே, கிடையவே கிடையாது. இஸ்லாம் நாணயத்தின் மூலமாக பரத்தப்பட்டது, நீதியின் மூலமாக பரத்தப்பட்டது, நேர்மையின் மூலமாக பரவியது. பரத்தப்பட்டதல்ல, பரவியது இஸ்லாம். சேலமான் பெருமாள் இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் தன் சொத்திலிருந்து இந்திய திருமகனார், இந்த மண்ணின் மைந்தர் கட்டிய முதல் பள்ளிவாசல் கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய பள்ளி. அவர் இஸ்லாத்திற்கு வந்த செய்தியை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். மிக அற்புதமான வரலாறு அது. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது. மன்னராக இருக்கின்ற பொழுது அரபு வணிகர்கள் அங்கே வருகிறார்கள். வருகின்ற பொழுது அந்த வணிகர்களுக்கே உண்டான ஒரு பழக்கமாக, ஒரு செயல்பாடாக, யதார்த்தமாக வணிகர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியே இருக்கிறார்கள். இருக்கின்ற கட்டத்திலே இப்பொழுது என்ன செய்கிறார், அவர் அரண்மனை உப்பரிகையிலே மாளிகையிலே உலாவி கொண்டிருக்கின்ற பொழுது, வானத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது சந்திரன் இரண்டாக பிளந்து ஒட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்தவர் ஆச்சரியப்படுகிறார். என்ன நடந்தது சந்திரனுக்கு, நிலாவிலே என்ன நடக்கிறது என்று அவர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது அரபு வியாபாரிகளிடமிருந்து செய்தி வருகிறது. எங்களிலே ஒரு நபி இருக்கிறார்கள், அவர்கள் நபி என்று உண்மைப்படுத்த வேண்டும் என்று அவர்களை மறுத்தவர்கள் ஆதாரமாக சந்திரனை பிளந்து காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது விரல் அசைவின் மூலமாக சந்திரனை பிளந்து காட்டினார்கள் என்ற செய்தியை அரபு வியாபாரிகள் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்த பொழுது பேசிக்கொள்கிறார்கள். இந்த செய்தி மன்னருடைய காதுக்கு செல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மன்னருடைய காதுக்கு சென்றதோடு மட்டுமல்லாமல் அவர் இஸ்லாமிய வியாபாரிகளை பற்றியும் ஆய்வு செய்கிறார். மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். முன்னால் வந்த வியாபாரிகளை விட இப்பொழுது வரக்கூடிய வியாபாரிகள் ரொம்ப நீதமாக நடந்து கொள்கிறார்கள், ரொம்ப நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள். அளவுகளிலே குறைப்பு செய்வதில்லை, கலப்படம் செய்வதில்லை, மோசடி செய்வதில்லை. அவர்களிடம் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று மக்கள் பேசிய அந்த பேச்சை கேட்டு அரபு வியாபாரிகளை, குறிப்பாக இஸ்லாமிய வியாபாரிகளை அழைத்து அந்த மன்னர் விவரம் கேட்கிறார். அந்த மன்னரிடம் அந்த வியாபாரிகள் சொன்ன விவரத்தின் அடிப்படையிலே அவரும் மக்கமா நோக்கி சென்றதாகவும், நபியை மதினமா நோக்கி சென்றதாகவும், நபியை சந்தித்ததாகவும், சஹாபி என்றும் தாபி என்றும் பல கூற்றுக்கள் இருக்கிறது. திரும்பி தன் ஊர் வருகின்ற பொழுது யமன் நாட்டிலே சலாலா என்ற ஊரிலே, அங்குதான் துறைமுகப்பட்டினம், அங்கேயே இறந்து அடக்கமாகி விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக நேர்மையானதாக, நீதியானதாக இருக்குமேயானால் நம்மை பார்க்கக்கூடிய மக்கள் விரும்பி சத்தியத்தின் பக்கம் வருவார்கள். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாறு நான் சொல்கிறேன். மர்ஹூம் எங்களுடைய தாவூதிய அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை ஹதரத் உமர் ஃபாரூக் ஹதரத் ரஹமத்துல்லா அலைஹி என்பவர்கள் பாட நடத்தையில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மை முஃமின் அல்ல என்ற ஹதீஸ் அடிப்படையாக வச்சு ஒரு செய்தி சொல்லுவாங்க. பிரயாணங்களில் நம்ம போகின்ற பொழுது சாப்பாட்டு நேரம் வரையில் ஒரு பேச்சுக்கு கூட கூப்பிடுறது கிடையாது. வாங்கலேன் சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது. ஹதரத் சொல்லுவாங்க, கூப்பிடணுங்குவாங்க. ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம். அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மை முஃமின் அல்ல என்ற ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரயாணத்திலும் நீங்கள் சாப்பாட்டுடைய நேரம் வந்தால் அருகிலே இருப்பவர்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். வாங்களேன் எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லணுங்குவாங்க. ஹஸரத்து சொல்லிட்டு சொல்லுவாங்க, அட ஒன்றும் பயப்படாத, நீ கூப்பிட்ட ஒன்று சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துட மாட்டாங்கப்பா. ஏன்னா அரசாங்கமே விளம்பரம் செய்யுது, அடுத்தவர்கள் எதையும் கொடுத்தால் வாங்கி உண்டு விடாதீர்கள், ஏதாவது மயக்க மருந்து கலந்து இருக்கலாம், கொள்ளையர்கள் உங்களுடைய பொருள்களை கொள்ளையெடுத்து செல்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கலாம்,
அப்படின்னு அரசாங்கமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறதுனால யாரும் சாப்பிடவும் வரமாட்டாங்கப்பா. ஆனால் முஸ்லீம் நாம ஒவ்வொருவரும் அக்கம் பக்கத்தினர்கள், அண்டை அயலாளர்கள் உண்டார்களா, வயிறு நிரம்பினார்களா, பட்டினி கிடக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அந்த உணர்வு தாங்க சென்னை பெருவெள்ளத்தில் வீடு வீடாக தேடி போய் தண்ணீருக்குள்ளே நீச்சல் அடித்து கூட நம்மளுடைய வாலிபர்கள் போய் சாப்பாடு பொட்டலம் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஒரு ஹதீஸ் தான். ஏன் நான் சாப்பிட்டுட்டேன், என்னை சார்ந்து என் அக்கம் பக்கத்தினர்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, இருக்கக்கூடாதே என்று என்ன செய்தார்கள், போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா. அதற்கு அவங்க சொன்னது என்னுடைய மனசில் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போன்று பதிந்து விட்டது. நாங்கள் நெல்லூருக்கு ஆந்திராவில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் 3 உலமாக்கள், அதில் 2 உலமாக்கள் ஒரு சீட்டில் போய் உட்கார்றோம். ஜன்னல் ஓரமாக ஒருத்தர் இருக்கிறார். எங்களை பார்த்த உடனே முகம் திருப்பிக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிட்டு வரணும் விஷயத்தை. நம்மளுடைய பிரயாணத்தில் நம்மை எந்த அளவிற்கு மக்கள் கண்காணிக்கிறார்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டும். இக்ராமுல் முஸ்லிமீன், நம் தேவையை பிற்படுத்தி பிறருடைய தேவையை முற்படுத்த வேண்டும். அது எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை என் உஸ்தாதினுடைய நசீகத்தை கொண்டு நான் நடந்து கொண்டதின் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஜன்னல் ஓரத்தில் இருந்தவர் எங்களுடைய உடை அமைப்பை பார்த்துவிட்டு முகம் சுளித்து முகத்தை திருப்பி கொண்டார். நான் விளங்கிக்கிட்டேன், இஸ்லாமியர்களின் மீது வெறுப்புடையவராக இருப்பார் என்று விளங்கிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டோம். சாப்பாட்டுடைய நேரம், காலை சாப்பாடு ட்ரெயினில் தான் வாங்க போகிறோம். அதற்கு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணன் சாப்பாடு ட்ரெயினில் தான் வாங்க போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்குகிறோமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை பாய், நான் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டார். சரி, நாங்கள் எங்களுக்கு உண்டான சாப்பாடை வாங்கினோம், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, எங்கள்கிட்ட திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுவரை முகம் திருப்பி இருந்தவர் ஒரு வார்த்தை கேட்டு அந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துனுச்சுன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட திரும்பி என்ன செஞ்சார், பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசினார் தெரியுமா, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். முஸ்லீம் வெறுப்புடைய ஒரு கட்சியினுடைய ஒரு பகுதியினுடைய வக்கீல் நான் அப்படின்னு விளங்கிக்கிறேங்க. முஸ்லீம் வெறுப்புடைய ஒரு கட்சியினுடைய ஒரு பகுதியினுடைய வக்கீல் நான், சென்னையில் வசிக்கிறேன். விஜயவாடாவில் இருக்கக்கூடிய என் குடும்பத்தை கூப்பிடுறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கிறேன். எங்களுடைய கட்சி மீட்டிங்கில் இஸ்லாமியர்களை பற்றிய ரொம்ப மோசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. நானே நினைப்பேன், இவ்வளவு மோசமான ஒரு கொள்கை செயல்பாடு உடையவர்களா என்று நினச்சி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக, இங்கே தான் நம்ம கவனிக்கணும் முக்கியமான விஷயம், அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கோர்ட்டில் என் கூட வேலை செய்யக்கூடிய சக இஸ்லாமியர்களிடம் சென்று அதற்கு விளக்கம் கேட்பேன். எனக்கு முறையான விளக்கம் சொல்ல மாட்டாங்க, ஏதோ சொல்லுறாங்க நாங்களும் செய்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் நினச்சி இவ்வளவு மோசமானவர்களா முஸ்லீம்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். நாங்கள் சொன்னோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு, நீங்கள் என்ன சந்தேகம் இருக்கோ எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். அவர் ஒவ்வொன்றா கேட்க கேட்க இவ்வளவு மோசமாக இஸ்லாமியர்களை சித்தரிப்பார்களா என்று நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் பொறுமையாக கோபப்படாமல் நிதானமாக பதில் சொல்லிக்கிட்டே வர 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 ஒரு கட்டத்தில் அவர் எங்கள் கையை பிடிச்சிட்டு சொன்னார், நான் ஜட்ஜி போஸ்டிங்க்கு பரீட்சை எழுதிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு விளக்கங்கள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இறைவன் தான் உங்களை எனக்கு விளக்கம் தருவதற்கு அனுப்பியிருக்கிறான் போல என்று தெரிகிறது என்று சொல்லி, நெல்லூரிலே நாங்கள் இறங்குகின்ற பொழுது, சென்னையில் ஏறுகின்ற பொழுது எங்களை பார்த்து முகம் திருப்பியவர் நெல்லூரில் இறங்குகின்ற பொழுது எழுந்து நின்று வாழ்த்து சொல்லி எங்களை வழி அனுப்பி வைக்கிறார். அருமையானவர்களே, மறைக்கல்வியின் மகத்துவம் இதுதான். மறைக்கல்வியின் மகத்துவம் இதுதான். முஸ்லிம் அல்லாத மக்கள் தேடலோடு இருக்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள். கமலா சுரையா என்ற ஒரு பத்திரிகை எழுத்தாளர் கேரளாவிலே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அந்த பெண்மணி கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா? பத்திரிகையாளர் கேட்கிறார், முஸ்லிம்கள் உங்களை மதம் மாற்றி விட்டார்களா என்று கேட்டபொழுது அந்த பெண்மணி சொன்னார், மதம் மாற்றப்படவில்லை, நான் மனம் மாறி இருக்கிறேன். மதம் மாற்றம் படவில்லை, நான் மனம் மாறி இருக்கிறேன். நான் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தத்து கேட்ட பொழுது முஸ்லிம் பிள்ளைகள் எனக்கு கிடைத்தார்கள். அவர்களை முஸ்லிம்களாகவே வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளவு விஷயங்கள் என் உள்ளத்தை ஈர்த்தது, நானாகவே இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று பேட்டி தருகிறார்.
அப்போ இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, பாடம் நடத்த வேண்டியதில்லை, நம் வாழ்க்கையில் செயல்படுத்தினாலே நம்மை பார்க்கக்கூடியவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், இந்த சத்தியத்தின் பக்கம் வந்து விடுவார்கள். இது வாளால் பரத்தப்பட்டது அல்ல, இது அவர்களாக விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றத்தாழ்வு இல்லாத மார்க்கம் இது. எந்த விதமான உயர்வு தாழ்வு இல்லாத மார்க்கம் இது. எந்த விதமான பேதமைகள் இல்லாத மார்க்கம் இது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த குர்ஆனின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நாம் பிறருக்கு வழிகாட்டியாக ஆகலாம் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அங்கே குறிப்பிடுகிறான். ஹுதல்லில் முத்தகீன், இது குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டி. ஹுதல்லின் நாஸ், முத்தகீன்கள் நீங்கள் குர்ஆனின்படி வாழ்ந்தால், சத்தியத்தின்படி வாழ்ந்தால், நேர்மையின்படி வாழ்ந்தால், நீதியின்படி வாழ்ந்தால் உங்களை பார்க்கக்கூடிய மக்கள் சத்தியத்தின் பக்கமாக, நேர்மையின் பக்கமாக, நீதியின் பக்கமாக நாம் அழைக்காமலே வருவார்கள். நிறைய வரலாறுகள் இருக்கிறது, அப்படி வந்த மக்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. இதுதான் மறை கல்வியின் மகத்துவம். இறுதியாக சில செய்திகளை நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, ஓத வச்சா என்ன பெருசாக நம்ம சம்பாதிக்க முடியும் பிள்ளைகளும். சில ஆலிம்களும் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கையில் நான் பட்ட பாடெல்லாம் போதும், என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அது தப்பு, தவறான புரிந்துணர்வு. காசு பணத்துக்காக நம்ம ஓதலை, மறுமையினுடைய வாழ்க்கைக்காக ஓதுறோம். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை எதற்காக தந்தான்? குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களின் நன்மையான காரியங்களில் யார் முந்திக் கொள்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு தந்தோம் என்று சொல்கிறான். சஹாபாக்களிடத்திலே போட்டி இருந்தது, தர்மத்திலே போட்டியிட்டுக் கொள்வார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தர்மத்திலே எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போரில் கொண்டு வந்து அந்த உதவியை கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்ததை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தது அதிகமாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம், இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஓட்டத்தை அறிந்தவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் என்ன வீட்டில் விட்டுட்டு என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பாதியை நான் வீட்டில் வச்சுட்டு பாதியை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாயகமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் என்ன வீட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நான் வீட்டில் அல்லாஹையும் ரசூலையும் விட்டு விட்டு என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன் நாயகமே. சுபஹானல்லாஹ். இப்போ தான் விளங்குனாங்க, எவ்வளவு கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை, எவ்வளவிலிருந்து எவ்வளவு கொடுக்கின்றோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். 10 லட்சம் வைத்திருப்பவர் 1 லட்சம் கொடுத்தார், 100 ரூபாய் வைத்திருவர் 50 ரூபாய் கொடுத்தார். லட்சம் பெருசா 50 பெருசா? அட சொல்லுங்களேன், எவ்வளவு பெருசு? 50 தான் பெருசு. அவர் தன்னிடம் இருந்ததில் சரிபாதியை கொடுத்தார், இவர் தன்னில் இருந்ததில் 10ல் 1 பங்கை கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தோம் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை, எவ்வளவிலிருந்து எவ்வளவு கொடுக்கின்றோம் என்று தான் அல்லாஹ் பார்க்கிறான். அருமையானவர்களே, இந்த சத்திய மார்க்கம் இது நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம். இதை பின்பற்றினால் நமக்கு நிம்மதி இருக்கிறது. இந்த மறைக்கல்வியை நாம் ஏற்றுக்கொண்டால் மிகுந்த மகத்துவம் இருக்கிறது என்பதை தங்களுக்கு சொல்லி சில விஷயங்களை உதாரணமாக சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த மறைக்கல்வியின் மூலமாக என்ன மகத்துவம் என்பதை விளங்கி கொள்ளுங்கள். இந்த மகத்துவத்தை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல அரிய கண்டுபிடிப்பவர்களை கண்டுபிடித்ததெல்லாம் முஸ்லீம்கள் என்று வரலாறு கூறுகிறது. 1983 பிரான்ஸ் நாட்டிலே உலக விஞ்ஞானிகளுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறது. அதில் பிரான்சிஸ் ஜைல்ஸ் என்ற ஒரு விஞ்ஞானி ஒரு கேள்வி கேட்கிறார் இஸ்லாமிய உலகத்தை நோக்கி. இஸ்லாமிய விஞ்ஞானத்திற்கு என்ன பழுது ஏற்பட்டது? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லிம்களிடம்தான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏனையவர்களெல்லாம் வந்து இந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்தோ பரிதாபம், இன்றோ முஸ்லிம்கள் எந்த துறையிலும் முன்னோடியாக இல்லையே, என்ன பழுது ஏற்பட்டது என்று கேட்கிறார். உண்மைதான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன்? 365. அப்படியா? சும்மா சொல்லுங்க. 365 தானா? சரியான கணக்கை நான் சொல்லவா?
365 ஒரு சவுண்டு கேட்குது. அந்த அறை என்ன? இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டால் எனக்கு விழுந்துடும். அஜித் பயானம் மட்டும் பண்ணிட்டு போங்க, பாடம்லாம் நடத்தாதீங்க. 365 நாட்கள் 5 மணி நேரம் 46 நிமிடம் 24 வினாடிகள் சேர்ந்தது ஒரு வருடம். இதை சூரிய கணக்கு என்று சொல்வார்கள். இதை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? இந்த 5 மணி நேரம் 46 நிமிடம் 24 வினாடிகள் 4 வருடம் சேர்ந்து 24 மணி நேரமாக பூர்த்தியாகும். அந்த ஒரு நாள் தான் பிப்ரவரி 29 வரும். மற்ற மாதங்களிலெல்லாம், மற்ற வருடங்களிலெல்லாம் பிப்ரவரி மாதம் 28 தான். எந்த வருடம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிப்ரவரி 29 வரும். அந்த ஒரு நாள் அதோடு சேரும். அந்த வருடத்தை தான் லீப் ஆண்டு என்று சொல்வார்கள், இல்லையா? அந்த சூரிய கணக்கை கண்டுபிடித்தவர்கள் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு ஜாபிர் இப்னு சினான் அல் ஃபதானி என்ற ஒரு முஸ்லீம் 42 வருட காலங்கள் வானவியல் ஆய்வில் ஈடுபட்டு இந்த முறையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு நாடு தொழில்துறையிலே முன்னேற்றம் கண்டுவிட்டது என்பதை எதை கொண்டு அளவீடு செய்வார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டினுடைய தொழிற்சாலைகளில் சல்ஃபியூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய கந்தக அமிலத்தை எந்த நாடு அதிகமாக பயன்படுத்துகிறதோ அந்த நாடு தொழில்துறையிலே முன்னேற்றம் கண்டுவிட்டது என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை கண்டுபிடித்தவர்கள் ஜாபிர் இப்னு ஹையான் என்ற ஒரு முஸ்லீம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன ரசாயனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்கள். ஷிஹாபுத்தீன் அகமது, அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடா காமா என்று சொல்வார்கள், இல்லையா? அமெரிக்கா இந்தியாவை கண்டுபிடிச்சவர். அந்த வாஸ்கோடா காமாவுடைய கப்பலில் வந்தவர் ஷிஹாபுத்தீன் அகமது என்ற மாலுமி. அவர்தான் கடல்வெளி மார்க்கத்தை தெரிந்தவராக இருந்தார். த லைன் ஆஃப் த சீ, கடலின் தந்தை, அதாவது கடலின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். த லைன் ஆஃப் த சீ. ஒவ்வொரு துறையினுடைய கண்டுபிடிப்பிலும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அலி இப்னு சீனா மருத்துவத்துறையின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 200 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்து. 16 கிதாபுகள் உலக பிரசித்தி பெற்றது. அதில் அல் கானூன் ஃபி தீப் என்ற கிதாபு மிக பிரபல்யமானது. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளிலும் அது பாடமாக இருந்தது. அவர்களை தெரியாத மருத்துவர்கள் இருக்க முடியாது. இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் அவர்களை அவிசன்னா என்று அழைக்கிறார்கள். அலி இப்னு சீனா என்பதை அவிசன்னா என்று அழைக்கிறார்கள். அருமையானவர்களை, இப்படி ஒவ்வொரு துறையினுடைய கண்டுபிடிப்பிற்கும் முன்னோடிகளாக திகழ்ந்ததற்கு காரணம் மறைக்கல்வியின் மகத்துவம். இந்த அலி இப்னு சீனா அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய 10வது வயதிலே முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபில்களாக ஆனார்கள். தன் 10வது வயதிலே. 16வது வயதிலே மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை கற்றறிந்த மார்க்க அறிஞராக ஆனார்கள். 18வது வயதிலே மருத்துவராக ஆனார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. ஆக குர்ஆனுடைய கல்வியை இவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது, நம் சிறார்களுக்கு கொடுக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக, எந்த துறையை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய முன்னோடிகளாக, சிறந்தவர்களாக வருவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை என்பதை இங்கு நான் பதிவு செய்து, பெற்றோர்களே, உங்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். இஸ்லாம் உங்களுடைய பிள்ளைகளை மருத்துவர்களாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, மார்க்கப்பட்டுள்ள மருத்துவர்களாக ஆக்குங்கள் என்று சொல்கிறோம். இன்ஜினியர்களாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, இரையச்சமுடைய இன்ஜினியர்களாக ஆக்குங்கள் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லி மறைக்கல்வியின் மகத்துவத்தை நம் பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். தப்சீர் பைலாவி நடத்தக்கூடிய ஆலிம் பெருந்தகைகளெல்லாம் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். அல்ஹம்து சூராவிலே அந்த அல்ஹம்து சூராவிற்கு விளக்கம் எழுதிவிட்டு ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள். அந்த ஹதீஸில் என்ன இடம்பெற்றிருக்கும் தெரியுமா? ஒரு மஹல்லாவிலே நடக்கின்ற பாவங்கள்,
நடக்கின்ற மோசடிகள் அநியாயங்களை பார்த்து அந்த மஹல்லாவின் மீது ஊரின் மீது அல்லாஹ் வேதனையை இறக்க வேண்டும் என்று நாடி ஹத்தமம் மக்தியா முடிவு செய்யப்பட்ட வேதனையாக அந்த வேதனையை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அந்த மஹல்லாவிலிருந்து சிறார்கள் ஓதக்கூடிய அந்த செய்தியை அந்த ஓசையை கேட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இந்த சிறார்கள் ஓதுகிறார்கள் அல்லவா, அந்த ஓதலை கேட்டு அல்லாஹ் அகமகிழ்ந்து அந்த வேதனையை ரஹமத்தாக இறக்குகிறான் என்று தப்சீர் பைலாவிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் தங்களுடைய கவனத்திற்கு தந்து, இந்த மஹல்லாவிலே இது போன்ற இந்த மதரசா ஒரு அருட்பெரும் பாக்கியம், இந்த மஹல்லாவிற்கு இறைவனுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடியது இந்த மதரசா என்ற செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். மறைக்கல்வியின் மகத்துவம் உணர்ந்து நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மார்க்க அறிஞர்களாக மறையை மனநமிட்ட சிறார்களாக நாம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து முடிக்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.